நல்ல பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மறைக்கல்வி அனுப்புகின்ற பெற்றோர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நிறைய பேர் வந்தாங்க. பிள்ளைகள் மீது அதிக அக்கறை, பிள்ளைகள் ஞானத்தில் வளர வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வு, இதெல்லாம் இந்த பெற்றோர்கள் கூட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா இந்த அளவிற்கு உங்களுடைய பங்கேற்பு என்பது உண்மையிலுமே மகிழ்ச்சிக்குரிய ஒரு பெரிய காரியம். வாழ்த்துக்கள். இந்த ஆர்வம் கடைசி வரை உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதில் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அன்று இந்த மறைக்கல்வி வகுப்பிற்கான தொடக்க விழாவை நாங்கள் நடத்துகிறோம். அந்த கூட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதே போல பெற்றோர்களும் இணைந்து பாருங்கள். அந்த தொடக்க விழா மிக சிறப்பாக உங்களுடைய பங்கேற்பின் மூலமாக அமைய இருக்கிறது. அதனால கண்டிப்பா நீங்க வாங்க. இன்னும் நீங்கள் வரும் பொழுது பிள்ளைகளும் அதிகமாக உற்சாகமாக இந்த மறைக்கல்வியிலே அதிகமாக ஈடுபட்டு அவர்களுடைய அந்த ஞான வளர்ச்சி மிக அருமையாக இருக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பை நீங்கள் நல்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் வளர்வார்கள், ஆசீர்வாதமிக்க பிள்ளைகளாக சிறப்பாக இருப்பார்கள் என்பதை நான் உறுதியோடு சொல்லிக்கொள்கிறேன். வருகின்ற வாரங்களிலும் சரி, மாதங்களிலும் சரி, ஒரு வருட காலம் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அதாவது உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். எப்படி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்களோ அதே மாதிரி இந்த ஞான வளர்ச்சி கொடுக்கின்ற ஞான வழியில் நடக்க போகின்ற இந்த மறைக்கல்விக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். எனவே அதை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு ஒத்துழைப்பு நல்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த பிள்ளைகள் வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவுகள், அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்க இருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறோம். ஏன்னா நீங்கள் கொடுத்தாதான் அதன் மூலமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாருல, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். அதே போலதான் உங்களிடம் கையேந்துகிறோம். நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஸ்பான்சர்ஸ் மூலியமாகத்தான் இந்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடிய நிறைய காரியங்களை எங்களால் செய்ய முடிகிறது. அதனால் அதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய தாராள உள்ளத்தை காண்பித்து காணிக்கையாக கொடுத்தீர்கள் என்றால் கடவுள் கண்டிப்பாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் பாரபட்சமும் இல்லை. எனவே அதற்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கையை பெருமனதோடு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நான் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் சொன்னது மாதிரி பிள்ளைகளுடைய அந்த அட்டெண்டன்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய கேரக்டர், அவங்க எந்த இதில் வளர்ச்சி பெறாங்க, எல்லா ரெக்கார்டும் நம்முடைய போர்ட்டலில் இருக்க போது கம்ப்யூட்டரில் உடனடியாக எல்லாமே சேவ் பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸாக தான் தொடங்குகிறோம். அது முழுமை அடைந்த பிறகு அதனுடைய மிக சிறப்பான காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். எனவே அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மொத்தத்தில் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் பார்க்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.